முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திருப்திப்படுத்துவதற்காகவே திருமாவளவன் பாஜக எதிர்ப்பை நாள்தோறும் மேற்கொண்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். முழுவதும் அந்த ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இசைவாணி என்பவர்கள் ஐயப்பனை மிகவும் மோசமாக கருத்துக்களை கொண்டு பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா எங்களது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹெச் ராஜா மீது சென்னை விமான நிலைய பிரிவு காவல்துறையினர் 4 வழக்குகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். யார் மீது வழக்கு போட வேண்டுமோ அவர்கள் மீது வழக்கு போடவில்லை. இந்த ஜவஹருல்லா போன்றவர்கள் காஷ்மீர் பிரிவினைவாதிகளை மண்ணின் உரிமைக்காரர்கள் என்று முன்னிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக அமரன் படத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அதை கண்டித்து அண்ணன் ஹெச் ராஜா மீது அவர்களுக்கு யார் மீது குற்றம் இருக்கிறதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல், பிரிவினைவாதத்தை பற்றி பேசியவர்கள் மீது பதிவு செய்யாமல், பிரிவினைவாதத்தை எதிர்த்த அண்ணன் ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருப்பது இது பாராபட்சமான நடவடிக்கை, பழிவாங்கும் நடவடிக்கை. இதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் உடனே இதற்கை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் கருத்தை சொல்வதற்கு இங்கே சுதந்திரம் தமிழகத்தில் இல்லை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜார்க்கண்ட்ல அங்க பிரியங்கா காந்தி போட்டி போட்ட இடத்துல ஏன், அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காருன்னா, எப்படியாவது அண்ணன் ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்தணும்னு ஒரு நிலையில இருக்கிறாரு. ஆனால்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியை கூட அவர் தவிர்க்கிறாரு. அதனால இப்ப அவர் அப்படி பார்த்தா அவர் மதுவிலக்கு மாநாடு நடத்தினது ஒரு நாடகம் என்று தெரிகிறது. மரியாதைக்குரிய அம்பேத்கர் வழியில் வந்து கொண்டிருப்பவர் என்று சொல்லும் பொழுது அது கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துகின்ற வரையில் அதையே தவிர்க்கிறார் என்றால், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். என்னப்பா ஸ்டாலினை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஏன் அப்ப ஜார்க்கண்ட்ல எங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அப்ப